இன்றைக்கி ஒரு 100 பேருக்கு சிக்கன் பிரியாணிங்க 15 கிலோ அரிசி போட்டு 15 கிலோ கறி போட்டு பண்ண போகிறோம். அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு ஆரம்பித்து முடித்து கடைசியாக டேஸ்டிங் வரையும் இந்த ஷார்ட்ஸில் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு 5 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 5 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 1.5 கிராம் கிராம்பு 1 கிலோக்கு. அதை அப்படியே 15 கிலோக்கு எடுத்துருக்கோம். இல்லை நம்ம 2 பார்ட்டை சேர்த்துறோம், ஒரு பார்ட்டை பவுட்ரு பண்ண சொல்லியிருக்கோம். தோல் உரித்து அரைச்ச பூண்டு 2250. இப்படி பிடிக்காமல் வதக்க எவ்வளோ தீ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌனில் வதங்கிருச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இஞ்சி 1 கிலோவுக்கு 100 கிராம், 15 கிலோவுக்கு 1500 கிராம். நல்லா இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா சேர்த்துக்கலாம். 3.25 கிலோ வெங்காயம், 1 கிலோக்கு 250. 300 கிராம் கொத்தமல்லி, புதினா 1 கிலோக்கு 20 கிராம், ரெண்டும் சேர்த்து. தக்காளி 3 கிலோ. இதெல்லாம் இந்த கட்டிங் மிஷினில் வெட்டினது. வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா ஒன்றாவே போட்டுக்கலாங்க. இது அப்படியே கரைஞ்சி ஒரு கிரேவி மாதிரி மாறும். அது வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கின உடனே உப்பு 375 கிராமுங்க, மிளகாத்தூள் 150 கிராமுங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணிக்கு சூப்பரான ஒரு கலர் வரும். பாருங்கள் எப்படி கலர் வந்துருச்சு. தயிர் கிலோவுக்கு 100 கிராம், 1.5 கிலோ எடுத்துருக்கேன். 1.5 கிலோ தயிரை இப்போ நான் சேர்த்துறேன். என்னடா லிட்டரில் சொல்லாமல் கிலோவில் சொல்கிறேன்னா, நான் எல்லாம் எடை வச்சு தான் எடுப்பேன். அதனால் எல்லாமே கிலோ தான் என்னை பொறுத்த வரைக்கும். 15 கிலோ கறி சரிங்களா? ஒவ்வொரு பீஸும் ஒரு 150 170 கிராம் இருக்கும். இதை இப்போ நான் சேர்த்துட்றேன். அதாவது பிரியாணி சாப்பிடும்போது உங்களுக்கு மேலே ஒரு கலர் இருக்கும்ல பீஸில், அது எந்த கலர் வந்தால் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வதக்கிங்க. 7.5 லிட்டர் தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸு ஒரு 15 பழம். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இதை போட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிடலாம். 1 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி உலைக்கு வச்சுருக்காங்க. 15 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 15 3 45 லிட்டர் தண்ணி கொதிக்குது. 750 கிராம் உப்பு நான் சேர்க்குறேன். 300 டிகிரி ப்ரீ ஹீட் செட் பண்ணி தம்மர் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரிசியை வடிக்க போகலாம். 15 கிலோ அரிசி 1.5 மணி நேரமாக ஊறுது. 1.5 மணி நேரமாக ஊறின அரிசியை இப்போ நம்ம உலையில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். உப்பு, காரம், புளிப்புலாம் அட்டகாசமாக இருக்குது. அரிசி கரெக்டாக 50% வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, இது ஃபுல் லென்த்து வரும். இந்த லென்த்து தான், இதில் பாதி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தாலே நீங்கள் வடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி மசாலா கொதிக்கிற நேரம் பார்த்தா அரிசியை நல்லா இந்த மாதிரி கொட்டிடுங்க. ஒருத்தர் கரண்டி பிடிச்சிக்கிட்டோம், அப்போ தான் எல்லா பக்கம் ஈவனாக போகும். இப்போ 300 டிகிரி ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கிற தம்மரை தூக்கி இது மேலே வச்சிடலாம். இப்போ தம்மர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 2 நிமிஷத்தில் கரெக்டாக எல்லா பக்கமும் ஆவி வந்துடும். வந்த உடனே ஃபுல்லாக சிம் பண்ணிடுறோம். 27வது நிமிஷம் அலாரம் அடிக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அட்டகாசமான பிரியாணி ரெடி ஆகிடும். சுத்தமாக தண்ணி இல்லை. இப்போ அரிசி வந்து எப்படி வெந்திருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ ரைஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஈஸில் அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இந்த இன்க்ரீடியன்ட் போட்டால் இவ்வளோ டேஸ்ட் வருமானு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.